கேட்குதுங்களாப்பா? ஒரு பள்ளி மாணவன் தன் ஆங்கில ஆசிரியரிடம் ஒரு சந்தேகம் கேட்டான். சார், ஆங்கிலத்தில் நடுரே என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டான். குழப்பமா இருந்தாடா. ஆசிரியர் பிறகு சொல்றேன்னு சமாளித்து 5-6 டிக்ஷனரி அர்த்தம் தேடி தேடி உயர்ந்து போனார். பள்ளியில் அவனை கண்டால் காணாது போல இருந்தாலும் அந்த மாணவன் அவரை விடாமல் துளைத்து எடுத்தான். அர்த்தம் சொல்லுங்கள் சார். அவன் தொல்லை தாங்காத ஆசிரியரிடம், சரி ஸ்பெல்லிங் சொல்லி என்றார். அவன் NATURE நடுரே என்று சொல்லி கடுப்பாகி போனான். ஏண்டா, நேச்சர்னு சொல்லாமல் என்ன சாவடிச்சிட்டியடா நீ? உன்னை டிசி கொடுத்து இந்த ஸ்கூலை விட்டே அனுப்பிடுறோம் பாருன்னு கத்துனான். உடனே அந்த மாணவன் ஆசிரியர் காலை விழுந்து அழுதான். சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதுங்க, என்னை புடரே வீணாக்கிடும். அதாவது ஃபியூச்சர், FUTURE ஃபியூச்சர் வீணாக்கிடும் அப்படின்னா அழுகுறான். ஒரு பஸ் நிறைய பெண்கள் பிக்னிக் சென்ற போது அந்த பஸ்ஸில் விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்த அனைவரும் இறந்துவிட்டனர். அதனால் பாதிக்கப்பட்ட பல கணவன்மார்களும் ஒரு வாரம் விடாமல் அழுது தீர்த்தனர். ஆனால் சோமு மட்டும் ஒரு வாரத்தோடு அழுகை நிறுத்தாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவர் நண்பர் அவரை பார்த்து, நீங்கள் ஏன் விடாமல் அழுகிறீர்கள்? உங்கள் மனைவிதான் அந்த விபத்துக்குள்ளான பஸ்ஸில் போகவில்லை என்று கேட்டதற்கு அவர், அந்த பஸ்ஸை அவர் தவற விட்டுட்டா, அதனாலதான் அழுகிறேன் என்று மிகுந்த சோகத்துடன் சொல்கிறார். எப்படியெல்லாம் பெண்ணாட்டி சாவடிக்கிறது கலையிறாங்க பார்த்தீங்களா? டாக்டரும் பேஷண்டும் பேசிக்கிறாங்க. டாக்டர், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு கோடாரி கடப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கல்லஞ்சிக்காரன் சொன்னாங்க பாருங்கப்பா. நோயாளியும் டாக்டரும் பேசிக்கிறாங்க. டாக்டர், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு கோடாரி கடப்பாறை எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கல்லஞ்சக்காரன் சொன்னாங்க, அதுக்காகத்தான். பாருங்க எப்படியெல்லாம் முன்னேறி போச்சு.